ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி சிஎஸ்கே அன்னைக்கு கோப்பை மிஸ் ஆகாதுங்க. நான் தோனிக்கு ஒரு கப் வச்சு தரணும் என்னோட கேப்டன்ஷிப்பில். அது என்னால் ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி சிஎஸ்கே அணியை நீங்கள் ஒரு புதிய அணியாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக கோப்பை இந்த ஆண்டு சிஎஸ்கேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணியின் கேப்டனான ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு. இந்த ஐபிஎல் தொடர் குறித்து பயிற்சி இப்போ சென்னையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ருத்ராஜ் கைக்வாட் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி நாங்கள் சிஎஸ்கேக்கு கோப்பை வெற்றி பெற்று தரணுங்க. அது இதில் மிஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் தோனிக்கு என்னோட தலைமையில் நான் கோப்பை அடித்து தரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நான் எவ்வளோ நாலேஜ் எடுத்துக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கார் எனக்கு. தோனி போகிறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக அவருக்கு கோப்பை வெற்றி பெற்று தரணும். அதுக்கு இந்த வருஷம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ஒரு நல்ல டீமாக இருக்காங்க, நல்ல ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. இந்த போல் ஒரு டீமுக்கு நான் வழி நடத்துறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது தோனிக்கு நான் வழி நடத்துறேன் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் வாழ்நாளில் ஒரு மிகுந்த நாள் கேட்டேன்னா நான் தோனி கூட இருந்த நாள் தான். கண்டிப்பாக அவர்கிட்டருந்து என்னால் எவ்வளோ நாலேஜ் எடுத்துக்கணும். இந்த வாட்டி கோப்பை கண்டிப்பாக சிஎஸ்கே கிட்ட மிஸ் ஆகாதுங்க. சிஎஸ்கே தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்துராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, அவருக்கு சொல்கிறது கரெக்டு தான். பட் ஜெயிக்குமா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்லாம் கடப்பார் லைன் அப் பேட்டிங்காக இருக்காங்க. போன வருஷம் விட்டதுக்கு இந்த வருஷம் விட்ட மாட்டாங்க போல மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் போனால் சன்ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த வாட்டி பயங்கரமான ஒரு டஃப் இருக்குங்க. ஈஸியாலாம் இந்த வாட்டி எதுவும் ஜெயிக்க முடியாது. எல்லா டீமே டஃப், ஒவ்வொரு டீமும் டஃப். ஏன்னா எல்லாமே இந்த மெகா ஆக்ஷனால் நிறைய பேர் இந்த டீம்லேருந்து அந்த டீம் போயிருக்காங்க, அந்த டீம்லேருந்து இந்த டீம் வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சூப்பரான ஒரு ஸ்குவாட் இருக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி சிஎஸ்கே தரமாக இருக்குங்க. ஏன்னா அஸ்வின் வந்திருக்கார், ரவீந்திர ஜடேஜா இருக்கார். பழைய காம்போ அந்த 2011-12 இந்த காம்போ ஸ்பின்னிங் வந்திருக்கு. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, 2 பேருமே ஒரு லெஜெண்டு, 2 பேருமே ஒரு டீம் விளாட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ரச்சின் ரவீந்திரநாத் ஃபார்மில் இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரநாத், சாம் கரண்ட் வந்திருக்காரு திரும்பியும். அதனால் நல்ல ஒரு டீம் இருக்குது. கண்டிப்பாக கோப்பை மிஸ் ஆகாது தான் எனக்கு தோணுது. ருத்ராஜ் கைக்வாட் இன்னும் கற்றுக்கணுங்க. சிஎஸ்கேக்கு இதுக்கு மேலே அவர் தான் கேப்டனாக இருப்பார். தோனி கற்றுது இப்போது சிஎஸ்கேக்கு ருத்ராஜ் தான் கேப்டன். கண்டிப்பாக நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அடுத்த ஃப்யூச்சர் நம்ம தோனி உருவாக்கி கொடுத்துட்டு தான் போகிறாரு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர்லாம் தோனி பார்க்கறதுக்குன்னே ஆவலாக இருக்கீங்க? நிறைய பேர், நானும் தோனி ஃபேன் தான். தோனி பார்க்கறதுக்கு கிரவுண்டில் நிறைய பேர் அவரோட பேட்டிங் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அதில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தோனி ஃபேன் சொல்லிட்டு மறக்காமல் கம்மலில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.